ஹாய் ஹலோ. ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னன்னா ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியலை பொறுத்தும் மாறும். ஸோ நமக்கு ஸ்டாட்டிக் லோடாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் லோடாக இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த்து, பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஓகேங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல்ஸ், ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு ஓகேங்களா? ஸோ அதே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம பிரிட்டில் மெட்டீரியலுக்கு பார்த்தோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் ஆர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு இது எப்பன்னா when the load is gradual, அதாவது நம்ம அப்ளை பண்ணுற லோடு டைமை பொறுத்து மாறல, அதோடைய டைரக்ஷன் டைமை பொறுத்து மாறல. ஸோ மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டுமே டைமை பொறுத்து மாறலன்னா இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டக்டைல் மெட்டீரியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆக்சுவலாக வரைஞ்சு சொன்னோம். ஸோ அப்போ டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்னா ஈல்டு. ஓகேங்களா? அந்த ஷேப்ல இருந்து அது மாறினாலே அது ஃபெயிலியர். அது வந்து ஃப்ராக்சர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஷேப்ல இருந்து அதோடைய டிஃபார்ம் ஆனாலே அது வந்து ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ். இந்த கேஸ் ஆஃப் த பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னா ஸ்டாட்டிக் லோடு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் லோடுனா என்னன்னா லோடு அதோடைய மேக்னிடியூட் அதோட டைரக்ஷன் டைமை பொறுத்து மாறலன்னா அது ஸ்டாட்டிக் லோட். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் லோடாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ ஃபெட்டிக் லோட்னா என்னென்னா சைக்ளிக் லோடு. ஓகேங்களா? ஸோ ஃபெட்டிக் லோட்னா என்னென்னா சைக்ளிக் லோடு. இது எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு குச்சி, அந்த குச்சியை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ணுவோம், அப்புறம் இப்படி பெண்ட் பண்ணுவோம், இப்படி பெண்ட் பண்ணுவோம், இப்படி பெண்ட் பண்ணுவோம். ஸோ கீழே மேலே கீழே மேலே. ஸோ இதுதான் ஃபெட்டிக் லோடு, இதுதான் சைக்ளிக் லோடு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுறோம், இது அப்ளை பண்ணுறோம், ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டாவது சைக்கிள், மூணாவது சைக்கிள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் லோடு இல்லைன்னா சைக்ளிக் லோடு. ஓகேங்களா? சைக்ளிக் லோடு, ஃபெட்டிக் லோடு இல்லைன்னா சைக்ளிக் லோடு. ஸோ இதில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் அஸ், ஓகேங்களா? ஸோ எண்டுரன்ஸ் லிமிட். ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுரன்ஸ் லிமிட்டை டிஃபைன் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் லோடுக்கு, இது சைக்ளிக் லோடு. ஓகேங்களா? ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் டு த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இந்த ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறும், மெட்டீரியலை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ டக்டைல் மெட்டீரியலாக இருந்தால் ஈல்டு ஸ்ட்ரென்த், பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்தால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இது எப்போ ஸ்டாட்டிக் லோடு. ஓகேங்களா? நம்ம அப்ளை பண்ணுற லோடு டைம் அண்டு மேக்னிடியூட். ஓகேங்களா? அதாவது மேக்னிடியூடும் டைரக்ஷனும் டைமை பொறுத்து மாறலன்னா இது ஸ்டாட்டிக் லோடு. ஓகேங்களா? ஃபெட்டிக் லோடு அப்படிங்கிறது அதோடைய டைரக்ஷனோ இல்லை அதோடைய மேக்னிடியூட் அப்படிங்கிறது நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த மேக்னிடியூடோ டைரக்ஷனோ டைமை பொறுத்து மாறல அப்படின்னா அது ஸ்டாட்டிக்கு, மாறுனா அது ஃபெட்டிக். ஓகேங்களா?